ஹலோ வணக்கம் அனைவருக்கும். 6th ஸ்டாண்டர்ட் போயம்ஸ் ஈஸி போயம்ஸை பார்க்க போகிறோம். 6th ஸ்டாண்டர்டில் மூணு போயம் தாங்க, வேற எதுவுமே கிடையாதுங்க. லெசன்ஸே கிடையாது. சரியா? லெசன்ஸ் எல்லாமே ஈஸி தான். நம்மளுக்கு 6th ஸ்டாண்டர்ட் லெசன்ஸ் ரொம்ப சப்பையாக இருக்கும். ஸோ அந்த லெசன்ஸே அவங்க கொடுக்கல. இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் போயம் வந்து ஃப்ரம் அ ரயில்வே கேரேஜ் அப்படிங்கிற போயம். ஃப்ரம் அ ரயில்வே கேரேஜ். ஸோ ட்ரெயின் போயிட்டு இருக்கு. இது வந்துட்டு ஆர்எல் ஸ்டீவன்சன் அப்படிங்கிறவர் எழுதுறவர். 6th ஸ்டாண்டர்ட்னா 10 வயசு 11 வயசு குழந்தைங்களுக்கு எழுதக்கூடிய போயம் தாங்க இது. அவ்வளோ ஈஸியாக தான் இருக்கும். ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு. ட்ரெயின்ல இருந்து வெளியே இவர் எதெல்லாம் பார்க்குறாரு, ட்ரெயின் போகும்போது இவருடைய எக்ஸ்பீரியன்சஸ் என்னது, அதை தான் சொல்றாரு. ஃபாஸ்டர் தென் ஃபேரிஸ், ஃபாஸ்டர் தென் விச்சஸ். ஃபேரிஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஃபேரிஸ்னா வந்துட்டு தேவதைன்னு சொல்லுவாங்க. நம்ம நினைக்கிற தேவதை கிடையாது இது. சரியா? தேவதைன்னா என்னது? இந்த இமேஜினரியா விங்ஸ் வச்சுட்டு ஒயிட் கலர்ல இருக்கக்கூடியது தான் ஃபேரிஸ். சரியா? விச்சஸ்னா சூனியக்காரிகள். ஸோ இவங்களை விட ஃபாஸ்டா இருக்கு. பிரிட்ஜஸ் அண்ட் ஹவுசஸ், ஹெட்ஜஸ் அண்ட் டிச்சஸ். ஃபாஸ்டர் தென் ஃபேரிஸ், ஃபாஸ்டர் தென் விச்சஸ், ஃபாஸ்டர் தென் பிரிட்ஜஸ், ஃபாஸ்டர் தென் ஹவுசஸ், ஃபாஸ்டர் தென் ஹெட்ஜஸ், ஃபாஸ்டர் தென் டிச்சஸ். ஹெட்ஜ்னா வந்துட்டு புதருங்க, டிச்னா குழி, பிரிட்ஜ் ஹவுஸ்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ எல்லாத்தையும் விட ஃபாஸ்டா இருக்கு அப்படிங்கிறாங்க. எதை சொல்றாரு அப்படின்னா ஒன்றும் இல்லை, ட்ரெயினை தான் சொல்றாரு. ட்ரெயின் கேரேஜ் வந்துட்டு இது எல்லாத்தையும் விட ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன் இது எல்லாமே அவருக்கு எப்படி தோணுது அப்படின்னா, இது எல்லாமே ஸ்டேஷனரியா இருக்கு. இது எல்லாத்தையும் கடந்து போறோம். பிரிட்ஜஸ், ஹவுசஸ், ஹெட்ஜஸ், டிச்சஸ் எல்லாம் கடந்து போறோம். சரியா? தாண்டி போறோம். அண்ட் சார்ஜிங் அலாங் லைக் ட்ரூப்ஸ் இன் அ பேட்டில். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இதுல இருக்கும். லைக் வச்சிருக்கு பார்த்தீங்களா? ட்ரூப்ஸ் ஒரு பேட்டில்ல ட்ரூப்ஸ் விட ஃபாஸ்டா, ட்ரூப்ஸ் பேட்டில்ல போறத மாதிரி. பேட்டிலுக்கு ட்ரூப்ஸ் போறது எப்படி போகும்னா ஃபாஸ்டா மூவ் பண்ணி சார்ஜ் பண்ணி போவாங்க. சார்ஜிங்னா மூவிங் ஃபாஸ்ட். அதே மாதிரி இந்த ட்ரெயின் போகுது. ஸோ இங்க சிமிலி இருக்கும். ஆக்சுவலா லைக் ஆர் ஆஸ் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணியிருந்தாங்க. நான் லைக் ஆர் ஆஸ் யூஸ் பண்ணாலே சிமிலி கிடையாதுங்க. லைக் ஆர் ஆஸ் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணியிருக்கணும். ரைட்? ஆல் த்ரூ த மெடோஸ், த ஹார்சஸ் அண்ட் கேட்டில். ஸோ மெடோஸ்னா புல்வெளி வழியா போகுது, குதிரைகளை தாண்டி போகுது, கேட்டிலை தாண்டி போகுது. ரைட்? ஆல் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த ஹில் அண்ட் த பிளெயின் fly as thick as driving rain. So all the sides of the hill and the plain. ஹில்னா வந்துட்டு ஒரு மலை மாதிரி, பிளெயின்னா சமதளம். இதுவும் எப்படி போகுது அப்படின்னா வேகமா பறந்து போயிடுது. எந்த அளவுக்கு வேகமா போகுது? மழை பெஞ்சா எப்படி டக்குன்னு நம்மளுக்கு வந்துட்டு கடந்து அந்த விஷயங்கள் போகுமோ, as thick as the driving rain அப்படின்னா மழை வந்துட்டு டக்குன்னு வரும், அப்புறம் போயிரும். அந்த மாதிரி ஃபாஸ்டா மூவ் ஆயிரும். சரியா? fly as thick as driving rain. டிரைவிங் ரெயின்னா என்னது? மூவ் ஆகக்கூடிய ரெயின். இப்போ கிளவுட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. போற இடத்துல எல்லாம் மழை கொட்டிக்கிட்டே போகும். ஸோ அந்த மழை வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா மூவிங் ரெயின் மாதிரி இந்த எல்லா சைட்ஸும் வந்துட்டு வேகமா போகுது. ஒன்றும் இல்லைங்க, போகும்போது எதெல்லாம் பார்க்குறேன் அப்படிங்கிறத சொல்றாரு. அண்ட் எவர் அகெயின் இந்த விங்க் ஆஃப் அன் ஐ ரொம்ப முக்கியம். விங்க் ஆஃப் அன் ஐனா சடன்லி, வெரி குவிக்லின்னு அர்த்தம். கண் சிமிட்டுற நேரத்துல, விங்க்னா கண்ணை சிமிட்டுறது, கண்ணடிக்கிறது. வெரி குவிக்லி பெயிண்டட் ஸ்டேஷன்ஸ் விசில் பை. ஸ்டேஷன்ஸ் வந்துட்டு போகுது. சரியா? பெயிண்ட் அடிக்கப்பட்ட ஸ்டேஷன்ஸ் வந்துட்டு விசில் பைனா கடந்து போகுது. இது பாத்தீங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸ் இங்கிட்டு தான் இருக்குங்க. ஏ பிபி இதான் ரைம் ஸ்கீம். சிசி டிடி இப்படிதான் வரும். சரியா? ரைட்டு. அடுத்தது ஹியர் இஸ் அ சைல்டு. ஹியர்னா எங்க? ஸ்டேஷன்ல சொல்றாங்க. சரியா? ஸ்டேஷன்ல ஒரு குழந்தை இருக்கு. கிளாம்பர்ஸ் அண்ட் ஸ்கிராம்பிள்ஸ். என்னது அப்படின்னா கிளாம்பர்ஸ்னா அப்படியே அந்த குழந்தை என்ன பண்ணும்? அப்படியே ஏறும், அப்படியே நவுண்டுகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா கை காலை வச்சு. அதுதான் கிளாம்பர்ஸ் அண்ட் ஸ்கிராம்பிள்னாலும் அதே தாங்க. அப்படியே கை காலை வச்சுட்டு ஒரு இர்ரெகுலரா எப்படியோ ஒரு ஆக்வர்டா மூவ் பண்றதா கிளாம்பர்ஸ் அண்ட் ஸ்கிராம்பிள்ஸ். அடுத்தது இது என்ன பண்ணுது இந்த குழந்தை? ஆல் பை ஹிம்செல்ஃப் அண்ட் கேதரிங் பிராம்பிள்ஸ்னா ஒரு செடி. என்ன பண்ணு? தனியா நிக்குது. செடியை என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னா பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்குது. ஒரு ரோஸ் ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு ஷ்ரப். அடுத்தது ஹியர் இஸ் அ ட்ராம்ப் ஹூ ஸ்டாண்ட்ஸ் அண்ட் கேசஸ். ஹியர்னு சொல்றாங்க. இது ட்ரெயினுக்குள்ள சொல்ல முடியாது. இது எங்க சொல்றாங்க? ஸ்டேஷன்ல சொல்றாங்க. ஸ்டேஷன்ல ஒரு குழந்தை இருக்குது. குழந்தை வந்து செடியை படிச்சுட்டு இருக்குது.
செடியை பறிக்கிறது வந்து ட்ரெயினுக்குள்ள பண்ண முடியாது, ஸ்டேஷன்ல வச்சு சொல்றாங்க. அப்புறம் ஒரு பிச்சைக்காரர் நிக்கிறாப்ல, இவரும் ஸ்டேஷன்ல நிக்கிறாப்ல, சரியா? அண்ட் தட் இஸ் த கிரீன் ஃபார் ஸ்ட்ரிங்கிங் த டெய்சிஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த டெய்சிஸ் எல்லாம் கட்டுறதுக்கு, டெய்சிஸ் இருக்குல்ல, அந்த டெய்சி மாதிரி, இந்த டெய்சிங்கிறது ஒரு ஃபிளார், இந்த ஃபிளார் எல்லாம் கட்டுறதுக்கு இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கிரீனரி கிராஸை சொல்றாங்க, சரியா? புல்வெளியே சொல்றாங்க, ரைட்டா? அடுத்தது என்னது? ரோட்ல ஒரு மாட்டு வண்டி போகுது. ஹியர்னு வர்ற எல்லா இடமுமே என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஹியர் வர்ற எல்லா இடமுமே என்னது அப்படின்னா ரயில்வே கேரேஜுக்கு உள்ள கிடையாது, எல்லாமே ஸ்டேஷன், சரியா? அங்க ஒரு கார்ட் வேற இருக்கு, ஒரு மாட்டு வண்டி இருக்குது. கஷ்டப்பட்டு லம்பிங் எல்லாம் கஷ்டப்பட்டு மூவ் வித் டிஃபிகல்ட்டி, கஷ்டப்பட்டு மூவ் ஆகுது. மனுஷனையும் லோடையும் ஏத்திக்கிறது. ஒரு மனுஷன் உட்காந்துருப்பாப்புல, இல்ல ஒரு காட்டுல மாட்டு வண்டினா மனுஷன் உட்காந்துருப்பாப்புல, லோடு இருக்கும். அதை வச்சுட்டு எப்படி மூவ் ஆகுதுன்னா கஷ்டப்பட்டு மூவ் ஆகுது. ஹியர் இஸ் a மில் அண்ட் தேர் இஸ் a ரிவர். இங்கிட்ட ஒரு மில் இருக்குது, திடீர்னு ஒரு ரிவர் இருக்குது. இது எல்லாமே இந்த இடத்துல மில்லு ரிவர்லாம் வந்து ஸ்டேஷன் கிடையாது, சரியா? மில்லு ரிவர் இதெல்லாம் ஸ்டேஷன் கிடையாது. ஹியர்னு வரக்கூடிய இடங்கள், ஹியர் இந்த இடத்துல இந்த 3 ஹியர் மட்டும், இந்த ஹியர் கிடையாது. அண்ட் ஹியர் இஸ் a மில் அண்ட் தேர் இஸ் a ரிவர். இந்த ஹியர் தேர் வேற, இது வேற. இங்கிட்ட ஒரு மில் இருக்கு, அங்கிட்ட ஒரு ரிவர் இருக்கு அப்படின்னா போற வழி, சரியா? ஸோ போற வழி இந்த ஏரியாவை நீங்க ஸ்டேஷனா எடுத்துக்கணும். இங்க ஒரு குழந்தை இருக்குது, ஒரு ஒரு மாட்டு வண்டி மாதிரி ஒன்று இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய இடம். கடைசி இருக்கிற மில்லு ரிவர் வந்து ஸ்டேஷன் கிடையாது. ஃபைனலா ஹியர் இஸ் a மில், தேர் இஸ் a ரிவர், ஈச் a glimpse and gone foreverனா, கிளிம்ஸ்னா டக்குன்னு பாக்குறோம், அண்ட் கான் ஃபார் எவர்னா அப்படியே மறைஞ்சு போயிடுதுங்க, அவ்வளவுதான். ட்ரெயின்ல போகும்போது பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு லைட்டா பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல பார்க்க மாட்டோம். ஏன்னா அது போற வழியில இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ டக்குன்னு பார்ப்போம், அப்புறம் அதை கம்ப்ளீட்டா நம்ம லைஃப்ல இருந்து போயிடும். அதுதான் கான் ஃபார் எவர். இது எழுதுறது வந்து ஆர்எல் ஸ்டீவன்சன். இந்த எப்பவுமே போயம்ஸ் லெசன்ஸை ஒரு தடவை நீங்க ரீட் பண்ணிருக்கேன். நீங்க ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாஸஸ் பாருங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எதெல்லாம் நீங்க விட்டுட்டீங்களோ அதெல்லாம் பிக்கப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதுலயே வந்துட்டு சினானிம்ஸ் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கலாம். ஆர்எல் ஸ்டீவன்சனுடைய ஃபுல் நேம் கேட்பாங்க, ராபர்ட் லூயிஸ் பால்ஃபோர்ட் ஸ்டீவன்சன். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, 1311 வரும், இங்கிட்ட 12 வரும், 312 வரும். 1311 312, சரியா? இது 1850, இது 1894. இவர் வந்து ஸ்காட்லாண்ட், சரியா? ஸ்காட்டிஷ் ரைட். நாவலிஸ்ட், போயட், எசேயிஸ்ட், மியூசிஷியன்ங்கிறது இவருக்கு தான் வரும். டிராவல் ரைட்டருங்கிறது இவருக்கு மட்டும் தான் வரும். மியூசிஷியன் அண்ட் டிராவல் ரைட்டர் அப்படின்றது, சரியா? இவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் எல்லாமே முக்கியம். ட்ரெஷர் ஐலாண்ட், கிட்னாப்டு, ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் டாக்டர் ஜெக்கில் அண்ட் ஹைட், A Child's Garden of Verses, சரியா? ட்ரெஷர் ஐலாண்டு, கிட்னாப்டு 4 தானே, அப்படியே படிச்சிடலாம், சரிங்களா? படிச்சிடலாம், உங்களுக்கு அங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஆப்ஷன்ஸ் வச்சு தட்டிடலாம். ட்ரெஷர் ஐலாண்ட் இதுக்குன்னு க்ளூ போட்டு அதுக்கு போட்டு கஷ்டப்படாதீங்க, இதெல்லாம் படிச்சிருக்கேங்க. ட்ரெஷர் ஐலாண்டு, கிட்னாப்டு, ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் டாக்டர் ஜெக்கில் அண்ட் ஹைட், A Child's Garden of Verses, சரியா? இந்த 4 இருக்கு. ட்ரெயின்ல போகக்கூடிய இதுல என்னென்னலாம் பார்க்கணுன்றது ஒரு லிஸ்ட்ல இருக்குது. அப்புறம் ஸ்டேஷன்ல இருக்கிறது இருக்குது. கடைசியா இந்த விஷயத்தையெல்லாம் லைட்டா கிளிம்ஸ்னா டக்குன்னு பார்த்துரும். ஏன் கிளிம்ஸுங்கிறது குரூப் 4, போன வருஷம் குரூப் 4 போன ஃபைனல் குரூப் 4 கொஸ்டின் 2020ல ஒரு குரூப் 4 வச்சாங்கல்ல, அப்ப இந்த கிளிம்ஸ் எல்லாம் கொஸ்டினா இருந்துச்சு, சரியா? டக்குன்னு பாக்குறது அதான் கிளிம்ஸ், ரைட்? கொஸ்டின்ஸ் போடுவோமா? faster than ferries, faster than witches, bridges and houses, hedges and ditches. எது ஃபாஸ்டா இருக்குது அப்படின்னா ட்ரெயின் தான், சரியா? பிரிட்ஜஸ், ஹவுசஸ், ஹெட்ஜஸ், ரிச்சஸ் எல்லாம் எதுக்கு இவர் மென்ஷன் பண்றாரு அப்படின்னா இதை ஏன் மென்ஷன் பண்றாருன்னா பிகாஸ் தே கேன் பி சீன் when traveling in a train. ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது நம்மளால என்ன பண்ண முடியும், இதெல்லாம் பார்க்க முடியும். இதெல்லாம் எங்க இருக்கு? இதெல்லாம் எங்க இருக்கு? தே ஆர் ஆன் த சைட்ஸ் ஆஃப் த ரயில்வே ட்ராக். ரயில்வே ட்ராக் உடைய 2 சைட்ஸ்ல இது இருக்கு. ஏன்னா அப்பதான் ட்ரெயின் போகும்போது நம்ம பார்க்கும், ஊருக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல இல்லைங்க, ரயில்வே ட்ராக் உடைய சைட்ஸ்ல இருக்குது. அடுத்தது, here is a child who clambers and scrambles all by himself and gathers brambles. குழந்தை எங்க இருக்கு அப்படின்னு கேட்கறாரு. குழந்தை வந்து நம்ம பார்த்தோம் எங்க இருக்குது அப்படின்னா ஹியர்னு வருது. ஹியர்னு ஆரம்பிக்கிற எல்லாமே ஸ்டேஷன்ல இருக்குது. கேதரிங் பிராம்பிள்ஸ் என்னது? கேதரிங் அந்த பிளான்ஸ். பிராம்பிள்ஸ்னா ஷ்ரப்ஸ். ஸோ கேதரிங் பிராம்பிள்ஸ்னா கேதரிங் ஷ்ரப்ஸ்.
And ever again in the wink of an eye, painted stations whistle by. The wink of an eye அப்படின்னா very quickly. Painted stations whistle byனா என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க. Stations, beautifully painted stations move quickly. Whistle byனா move quickly. வேகமா மூவ் ஆகுது. ஏன்னா ஸ்டேஷன்ல டக்குன்னு நிக்கிறோம், அப்புறம் டக்குன்னு போயிடுறோம். சில ஸ்டேஷன்ல நிக்கவே மாட்டாங்க, ஸ்டேஷன் அப்படியே கடந்து போயிடும். ஈச்ங்கிறது என்னது அப்படின்னா ஈச்னா என்னது? எவ்ரிதிங் மென்ஷன்ட் அபவ் திஸ் லைன். இந்த லைனுக்கு மேல ஈச் எ கிளிம்ஸ்னா ட்ரெயின் கேரேஜ்ல இருந்து போறோங்க, ட்ரெயின்ல போறோம். அப்ப நம்ம பார்க்கக்கூடிய எல்லாத்தையுமே இந்த ஈச்சா தான் சொல்றோம். எவ்ரிதிங் சீன், எவ்ரிதிங் மென்ஷன்ட் அபவ் வேண்டாம், எவ்ரிதிங் சீன் ஃப்ரம் அ ட்ரெயின். ட்ரெயின்ல இருந்து பார்க்கக்கூடிய எல்லாமே, அது எல்லாத்தையும் தான் ஈச் எ கிளிம்ஸ்ங்காங்க. ஒய் இஸ் இட் கான் ஃபார் எவர்னா பிகாஸ் வி டோன்ட் see it again. நாம டிராவல் பண்ணும்போது அதை பார்க்கோம், அதனால நாம அதை என்ன பண்ண மாட்டோம், திருப்பி பார்க்க மாட்டோம். சரியா? இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ், சும்மா சப்பையான ஃபில்லர்ஸ் மாதிரி இல்லாம ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ். நம்ம கொஸ்டின்ஸை முடிச்சிட்டோம். சரியா? இது வந்து சம்மரி. சரியா? சம்மரி. இது வந்துட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா இதை வாசிக்கிறாங்க. உங்களுக்கு போயம் தெரியல அப்படின்னா எப்பவுமே சம்மரி கொடுக்குறாங்க. ஸோ சம்மரியை நீங்க வாசிக்கலாம். ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஃபில் பண்ணாமே நீங்க வாசிச்சிடலாம். சரியா? வாசிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். சரியா? எல்லாத்தையுமே அவர் சம்மரைஸ் பண்றது இதை வச்சுதான். ஈச் அ கிளிம்ஸ் அண்ட் கான் ஃபார் எவர். இது வந்து சம்மரி லைன். டோட்டல் போயமுடைய சம்மரி லைன் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான். சரியா? இவருடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் எழுதுறாரு. அவருக்கு சொந்தமா இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் அவரு எழுதுறாரு. சரியா? சிமிலி இந்த இருக்குல்ல, சிமிலி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சிமிலினா ரெண்டு விஷயத்த டைரக்டா கம்பேர் பண்ணணும். லைக் ஆர் ஆஸ் பயன்படுத்தி, ஆஸ் கூல் ஆஸ், லைக் அ சைல்டு, ரெண்டுமே சிமிலி. சிமிலி ஏன் இதை சிமிலின்னு சொல்றாங்க அப்படின்னா ரெண்டுமே கம்பேரிசன் பண்றாங்க. சரியா? இங்க பாருங்க, இதுதாங்க மேட்ரு. இதை தான் நம்ம படிக்கணும். சரியா? ஏன்னா இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடுவாங்க. சரியா? சின்குவைன் போயம். சின்குவைன் போயம். சின்குவைன் போயம்னா என்னதுன்னா 11 வார்த்தை இருக்குங்க சின்குவைன் போயம்ல. சரியா? ஃபர்ஸ்ட் டைட்டில் இருக்கும், அடுத்தது இந்த டைட்டில பத்தி பேசக்கூடிய 2 அட்ஜெக்டிவ் இருக்கும், அடுத்தது இந்த டைட்டில் பண்ணக்கூடிய 3 வார்த்தைகள் இருக்கும், அடுத்தது ஒரு ஃபீலிங்கை சொல்லக்கூடிய 4 வார்த்தைகள் இருக்கும். சரியா? கடைசியா டைட்டிலையே திருப்பி சொல்ற மாதிரி ஒரு வார்த்தை. சரியா? டைட்டிலை பத்தியோ இல்ல டைட்டிலுக்கு வேற வார்த்தை கொடுத்தோம். இங்க பாருங்க, டைட்டில் சின்குவைன் போயம் அப்படின்னா 11 வேர்ட்ஸ் போயம். சரியா? அதுல ஃபர்ஸ்ட் லைன் வந்து டைட்டில், அடுத்த 2 லைன் வந்துட்டு டைட்டில சொல்லக்கூடிய அட்ஜெக்டிவ்ஸ், அடுத்த 2 வார்த்தைகள், அடுத்த 3 என்னது அப்படின்னா டைட்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள், ஆக்ஷன் ஆஃப் த டைட்டில், டைட்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள், அடுத்தது ஃபீலிங்ஸை சொல்லக்கூடிய 4 வார்த்தைகள், அலாங் த ரயில்வே ட்ராக்ஸ், சாரி அலாங் த வைண்டிங் ட்ராக்ஸ். இப்போ பாருங்க, இந்த 4th லைன் மட்டும்தான் ஒரு ஃப்ரேஸா இருக்கும், ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும். இது சிங்கிள் வேர்ட்ஸ். 4th லைன்ல மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரேஸ் இருக்கும். 5th லைன்ல வந்துட்டு டைட்டிலை ரிப்பீட் செய்வார்கள். சரியா? இதுதான் ஒரு சின்குவைன் போயம். சின்குவைன் போயம் இதெல்லாம் படிக்கணுமா சார்னா நான் கண்டிப்பா டெஸ்ட்ல கேட்பேங்க. நான் வந்து கொஸ்டின் எடுக்கிற டெஸ்ட் சீரீஸ்ல கண்டிப்பா கேட்பேன். உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம்ல ஒருவேளை நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இங்கிலீஷுக்கு கொஸ்டின் எடுத்தேன்னா, நான் எடுக்கல, ஒருவேளை எடுத்தேன்னா நான் கண்டிப்பா இதை கேட்பேன். சரியா? ஸோ 2 நிமிஷம் படிக்கிறது எவ்வளவோ பிடிக்கும், 2 நிமிஷம் படிச்சிருவோம், இதையும் சேர்த்து படிச்சிருவோம். சரியா? ஓகே, தேங்க்யூ. ஸோ போயம் கம்ப்ளீட்டட். சிமிலியை நல்லா பார்த்துருக்கோம், வேற உள்ளுக்குள்ள இருக்கிற ஆன்சர்ஸையும் பார்த்துருக்கோம். டாட்டா.